வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போ தான் நான் வரேன். ஏன்னா அதான் ஆற்றுல இந்த சுபம் முடிஞ்ச உடனே வரலான்ட்டு. ஆக்சுவலாக உங்களோட டெய்லி பேசணும், நிறையா பண்ணணும்னு நினச்சேன். புதுசாக கேட்குறதெல்லாம் போடணும்னு நினச்சேன். இனிமேல் போடுறேன். அதோட இவ்வளோ நாள் நான் ப்ராடக்டெல்லாம் நிறுத்தி வச்சுருந்தேன்னா இப்போ திருப்பியும் எகெயின் என்ன பண்ண போகிறேன், ப்ராடக்ட்லாம் ஃபுல் ஃப்ளெஜ்டு அப்படியே பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உடனுக்குடன் வித்தின் 2 டேஸில் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ப்ராடக்டில் நிறையா சேல்ஸ் கொடுக்கறதுனால அது எனக்கு ரொம்ப ஃபைனான்ஷியலாக சப்போர்ட்டாக இருந்தது. அதனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வாழைக்காய் வச்சு ஒரு கூட்டு. இப்போ எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் வாழைக்காய் எப்படி நறுக்கியிருக்கேன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நறுக்கிக்கணும். ஆக்சுவலாக கொஞ்சம் பெருசாக, சரிங்களா? இதை என்ன பண்ணணும், இந்த வாழைக்காயை தனியாக நம்ம வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுக்கலாம். இங்கே நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம். ரெண்டையும் சேர்க்கும்போது வாழைக்காய் ரொம்ப இதோடு அப்படியே போட்டோன்னா குழஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கட்டும், தனியாக வேக வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கடலப்பருப்பு ஒரு 200 கிராம், 3 வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன். அதனால் கடலப்பருப்பு 200 கிராம், துவரம்பருப்பு ஒரு 200 கிராம். ஏன் நான் கடலப்பருப்போட துவரம்பருப்பு போட்டேன் அப்படின்னா, கடலப்பருப்பு அங்கங்கே இருக்கும், துவரம்பருப்பு ஒரு பைண்டிங் மாதிரி குழஞ்சி அப்படி ஒரு குழாய்டாக வரும். உங்களுக்கு குருமாலாம் எப்படி ஒரு ஸ்டேஜில் இருக்குது அந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் சாத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம். ஓகேவா? ரொம்ப நாள் ஆகிடுதா, எனக்கே எல்லாம் மறந்து போயிடும் போல இருக்குது, அப்படியே ஆகிடுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், துவரம்பருப்பும் கடலப்பருப்பும் போட்டுட்டேன். இதை நான் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 சவுண்டு போட்டு எடுத்துடுறேன். சரிங்களா? பருப்பு வெந்துட்டோம். இந்த பக்கம் வாழைக்காயை வேக வச்சுடுவோம், லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு. சரிங்களா? அரை உப்பு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுறேன். 2 சவுண்டு வந்துடுத்துன்னா சூப்பராக, 2ஓ 3ஓ உங்களுக்கு குழையிற மாதிரி வேக வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இப்போ இதை எடுத்து இது வேகட்டும். வெந்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாழைக்காயை வேக வைக்க போகிறோம். வாழைக்காயும் தனியாக வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 3 வாழைக்காய், சின்னது தான், பெருசு கிடையாது. பெருசாக இருந்தால் 1 இல்லை 2 போகிறோம். இது ரொம்ப சின்ன வாழைக்கான்றதுனால நான் 3 வாழைக்காய். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் இருக்கும், அவ்வளோதான் டோட்டலாக. ஸோ நான் இந்த வாழைக்காய் இந்த பக்கம் வேக போட்டேன், இங்கே பருப்பு வேக போட்டேன். 2 வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்று வறுத்து அரைக்கணும். என்னென்னா சீரகம், உளுத்தம்பருப்பு, நான் சிவப்பு மிளகா தான் போட்டு இன்றைக்கி வறுத்து அரைக்க போகிறேன். கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். தேங்காய் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வயிற்று புண்ணு, வாய் புண்ணு அதெல்லாம் வராது. நல்ல கொலஸ்ட்ரால். ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்கின்னு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். நிறைய டிப்ஸ் நான் போட்டுகிட்டே இருக்கேன். தனியாக டிப்ஸுக்குன்னு அப்பப்போ ஒரு ஷார்ட் போடுறேன், நீங்கள் அதெல்லாமும் பாருங்கள். ஸோ இது வேகட்டும், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நான் ஒரு 3 சவுண்டு தான் போட்டேன். நறுக்குன்னு இருக்குது, ஆனால் நல்லாயிருக்கு. கூட்டுக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், கடலப்பருப்பு நறுக்குன்னு இருக்குது. நீங்கள் வேணுன்னா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு பண்ணுங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நறுக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்குன்றதுனால நான் ஊற வைக்கல கடலப்பருப்பை. துவரம்பருப்பை மாத்திரம் ஊற வச்சேன், நைஸாக வருன்றதுக்காக. பாருங்கள், இப்போ நம்ம பருப்பு வெந்துடுத்து, அதே மாதிரி வாழைக்காயும் வெந்துடுத்து காமிக்கிறேன். அப்படி அமுக்கினா, நறுக்குன்னு இல்லாமல் அமுக்கினா அப்படியே சாஃப்ட் வெந்திருக்கு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், பார்த்தீங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி வெந்தால் போகிறோம் நமக்கு. இப்போ இந்த பருப்பில் இதை போட்டுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ வறுக்கிறது என்ன அப்படின்றத காமிக்கிறேன் நான். ஆக்சுவலாக வாழைக்காய் வேக வச்சுட்டோம். வாழைக்காவை தனியாக வேக வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அப்புறம் பருப்பை ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு, நறுக்குன்னு பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டு. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு பாண்டி வச்சுட்டோமா, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு, இதை பாருங்கள், தேங்காய் நான் சொல்லிட்டேன், அதை போட்டுப்போம். இதில் உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகா இதை வறுத்து நம்ம அரைக்க போகிறோம். இந்த உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 மிளகா, 2 இந்த மிளகா போட்டுக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான். இதை நம்ம வறுத்துட்டு அரைச்சிடுவோம். அவ்வளோதான். இப்போ இதை வறுத்து நம்ம தேங்காயும் போட்டு அரைச்சிட்டோன்னா நம்மளோட சுவையான கூட்டு ரெடி ஆகிடும். நம்ம இன்றைக்கி நைட் டின்னருக்கு நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். உங்களுக்கு காய்க்கு காயாச்சு தொட்டுக்கிற சைட் டிஷ் மாதிரியும் இருக்கும். சப்போஸ் கொஞ்சம் சாதம் மிஞ்சி போச்சு அப்படின்னா சாத்துலேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்மளது வறுபடட்டும். வறுபட்டவொடனே அரைச்சிட்டு இதில் கொட்டினோன்னா
நம்மளோட சூப்பரான வாழைக்காய் கூட்டு ரெடி. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி சாயந்தரம் கோவிலுக்கு போனேன். போயிட்டு வந்துட்டு தான் இப்போ நான் இதை பண்ணுறேன், டிஃபனுக்கு தொட்டுக்கலான்னு. இப்போ வந்து கோயிலுக்கு போகும்போது டெய்லி யாராவது ஒருத்தர் நீங்கள் யூடியூப்பில் போடுறீங்களாம்மா, நாங்கள் பார்க்குறோம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இறைவனுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு 4 பேர் தெரியறது, 4 பேருக்கு நம்ம தெரிகிறோன்னா அதுக்கு யாருக்கு நம்ம நன்றி சொல்லணும்? இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோன்னு இல்லாமல் 4 பேருக்கு நம்ம உதவியாக இருக்கோம், நம்ம 4 பேருக்கு தெரியறதுன்னு போது இந்த இறைவனுக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதனால். ஸோ இப்போ நம்ம வறுபட்டுருத்து அதுக்கப்புறம் தேங்காயை போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். சரிங்களா? நல்ல வாசனை, அந்த சீரகம் வாசனையும் உளுத்தம்பருப்பு வாசனையும் வந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளது சைடு பை சைடு இது நல்லா செண்டு மாதிரி பருப்பு வாழைக்காயும் போட்டுட்டேன். இப்போ அரைச்சி கொட்டினா வேலை ஓவர். இது வறுபட்டுடுத்து. ஸோ தேங்காயை போட்டுட்டு ஒரே அந்த சூட்டில் தேங்காயை போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போது நம்ம பருப்பில் வாழைக்காயை போட்டேன். அதுக்கு தேவையான உப்பு போடுறேன். நீங்கள் மஞ்சப்பொடி வேணும்னா போட்டுக்கலாம், நான் இன்றைக்கி போடலை. இந்த அரைச்சிருக்கேன்ல இப்போ வறுத்தது உளுத்தம்பருப்பு சீரகம் மிளகா அதை அப்படியே கொட்டிடுறோம். இப்போது நம்மளோட கூட்டு ரெடி. அவ்வளோதான், ஒரே ஒரு கொதி வந்துடுச்சுன்னா இறக்கிட வேண்டியதுதான். உப்பு போட்டோம், காரம் போட்டோம், வாசனை போட்டோம், எல்லாம் எடுத்து இந்த வாழைக்காய் கூட்டை வந்து நீங்கள் பிஞ்சாக இருந்தால் வாழைக்காய் வந்து வாயு கிடையாது, அதனால நீங்கள் பிஞ்சு வாழைக்காய் கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. இது ஆக்சுவலாக வந்து என்னோடய பிரதர் ஒருத்தர் வந்து வாழை மரம் உழுந்துடுத்துன்னு பிஞ்சாக கொடுத்தார். அதனால நான் வந்து இதை இன்றைக்கி பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து பிஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், டெண்டராக இருக்கும், காயும் டேஸ்ட்டாக இருக்கும், கூட்டு டேஸ்ட்டாக இருக்கும், எதில் போட்டால் எரிசேரி பண்ணாலும் நல்லாயிருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ அது கொதிக்க போகிறது. நான் என்ன பண்ணுறேன், தேங்காய் எண்ணெயில் கடுகை தாளித்து கொட்டி வச்சுருந்தேன், அதை சேர்த்துட்றேன். அவ்வளோதான், நம்மளோட கூட்டு ரெடி. ஏன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் போட்டோமா வேக வச்சோமா. இன்னும் கேட்டால் பருப்போடு வாழைக்காய் கூட வேக வைக்கலாம். நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டீங்க பருப்புன்னா, மேலாக வாழைக்காய் வேக போட்டிங்கன்னா உங்களோட வாழைக்காய் வந்து கொஞ்சம் சாஃப்டாக குழஞ்சிடும். அதுக்காக நான் தனியாக போட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது கூட்டு ரெடியா? எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிடுங்க. நீங்கள் சொல்லுவீங்க நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது இந்த காம்பினேஷன். தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைகள் வந்து கொஞ்சம் சாதம் மிஞ்சி போச்சு நைட்டுன்னா அவங்களுக்கு சாத்துக்கும் போட்டு கொடுத்துடலாம். 2 in 1. எப்படி சூப்பராக? அப்புறம் என்ன பண்ணணும், மறக்கக்கூடாது, எல்லோரும் எப்போவும் சந்தோஷமாக இருங்க. அப்புறம் புரட்டாசி சனிக்கிழமை மாவிளக்கு மாவு போடுங்க, அவ்வளோ விசேஷம் பித்ருக்களுக்கு இந்த மாதம். அதனால் அதையும் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த கூட்டுறோ செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் போட மறக்காதீங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய இப்போ வந்து முன்னெல்லாம் வந்து 1 lakh ஒரே நாளில் ஓடும், இப்போலாம் கொஞ்சம் கம்மியாக தான் ஓடுறது. ஸோ நீங்கள் ஷேரிங் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.